சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மாநில காவல்துறையோட ரோல் என்ன சார்? அவங்க இதில் என்ன பண்ணியிருக்க முடியும்? இது வந்து நம்ம இந்தியாவோட பார்டர் காஷ்மீர் ஒரு மாநிலமும் கூட. ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம். அங்கே உமர் அப்துல்லா சிஎம்மாக இருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த உளவுத்துறை இருக்குது, மாநில உளவுத்துறை. அந்த உளவுத்துறைக்கு தெரியும் இது கோதர்நாத் அப்படிங்கிற இடத்து வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வழியாக வர்றதுக்கு வழி இருக்குன்னா அவங்க வந்து அது விஷயங்களை ஏன் கலெக்ட் பண்ணல, இவங்க நேற்று உடனே வந்து பண்ணாங்களா, இல்லை ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்களா, அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ தூரம், எதை கடந்து வந்திருக்காங்க, அங்கே இருக்க சிசிடிவி கேமரா பார்க்கையில் 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒருத்தர் பேர் வந்து கௌரி, இன்னொருத்தர் பேர் வந்து ஆசிஃப் அப்படின்னு 2 பேர் பண்ணுறாங்க. இன்னும் 2 பேர் அவங்க கூட சேர்ந்த 2 பேர் 4 பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களோட கேங் லீடர் யார் அப்படின்னா இதை வந்து பண்ணது வந்து ஷைஃபுல்லா அப்படிங்கிறவர் தான். அவர் யாருன்னா ஹபீஸ் சையத் அப்படின்னு சொல்லி நமக்கு மோஸ்ட் வாண்டட் அவர். ஆமாம், அவருக்கு வலதுகரம் அது. லஷ்கர் இ தொய்பா அது வந்து ஏற்கனவே இந்தியா மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நேரடியாக பண்ணலை, அவங்களோட நிழற்படைன்னு சொல்லிட்டு இது ரெசிடென்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிடென்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த அமைப்பு தான் பண்ணியிருக்காங்க சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இவங்க அந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் எப்படி வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக இது வந்து இது யாரை நோக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா சுற்றுலா பயணிகள்னு. ஏன்னா இப்போ அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் தான் காயப்பட்டிருக்காரு. ஒரே ஒருத்தர் இந்த குதிரை எடுத்துகிட்டு போகிறவர் தான் தடுக்க போகையில் அவர் காயப்பட்டிருக்காரு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அப்போது அங்கே உள்ளூர் துரோகிகள் யாரும் இருக்காங்களா, உள்ளூர் துரோகிகள் வந்து இவங்களுக்கு வழிகாட்டுறாங்களா, உதவி பண்ணுறாங்களா, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா, தகவல் சொல்கிறாங்களா, தங்க இடம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களையும் விசாரிக்கணும். மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அவங்கள வந்து எந்தெந்த பக்கம்லாம் ப்ராபப்ளி அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே உளவறிஞ்சு சொல்லணும். அது என்னாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.